ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கார் சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆம்பில் நாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் தாங்க. இந்த ஆக்டிவ் சப்வூஃபர் என்ன அப்படின்னா, நிறைய காரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்டு சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆம்ப்ளிஃபையரும் சரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்வூஃபர் அவுட்டு இருக்காது. அந்த சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையரை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் எதில் ரன் ஆகும்னா, 12 வோல்ட் டிசி இருக்கக்கூடிய எல்லா ஆம்பிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். டாடா இண்டிகா அல்லது மஹேந்திரா பொலீரோ அல்லது பார்த்தீங்கன்னா வேறு ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி வண்டிங்களுக்கு இந்த பவர் ஆம்ப் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, கஸ்டமர் வந்து ஜைலோ வண்டி தான் வச்சுருக்காரு. அதில் அவங்க டிவி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அந்த டிவிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பிளேயர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பிளேயர் என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா வயரோடைய பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோடைய வால்யூமுங்க. இது இந்த சுவிட்ச் எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் அவங்க பைனியரோ அல்லது கார் ஆம்ப் வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சிலரி அவுட் எடுத்து இதில் இன்புட்டாக கொடுத்தோன்னா இது வெறும் சப் ஆம்பாக மட்டும் வேலை செய்யும். அல்லது இது அவங்க டேக்கல் சுவிட்சை எடுத்து விட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து ஆடியோ அவுட் டைரெக்டாக பின்னாடி ஆர்சி சாக்கெட் வழியாக போயிடும். அதிலிருந்து அவங்க ஆக்ஸ் மூலயமா அந்த கார் ஆம்பை ட்ரைவ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் இல்லாத ஆம்புக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லாவே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிராண்டட் செட்டில் மேக்ஸிமம் நிறைய டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் தான் வச்சுருப்பாங்க. அதில் ப்ளூடூத்துக்காக ஒரு டிவைஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆடியோ வந்து கெயினாக இருக்கும். ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய பாடும். நெக்ஸ்ட்டு அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அதை லைக் பண்ண மாட்டாங்க. யூஎஸ்பி தான் நிறைய போடுவாங்க. ப்ளூடூத்தில் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, டிரைவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ்லாம் நிறைய அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் கஸ்டமர்ஸுக்கு பிடிக்காத பாடல்கள் வந்தாலோ அல்லது கஸ்டமர் சாய்ஸில் கொடுக்கும்போது ப்ளூடூத்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆம்பில் ப்ளூடூத் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பவர் ஆம்ப் நம்ம சப்வூஃபர் ஆம்பாக கொடுக்கும்போது அதில் நீங்கள் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். இந்த யூஎஸ்பி பிளேயருடைய கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது சப்வூஃபருக்காக மட்டும்தான் இது கண்ட்ரோல் ஆகும். சப்வூஃபரோடைய அவுட்புட் கண்ட்ரோல் மட்டும் தாங்க பண்ணும். இதுலேருந்து வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஆர்சி சாக்கெட்டில் போயிடும். அது ஆக்சிலரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்போட இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றது பார்க்கலாம் வாங்க. ஆம்போட இன்டீரியரில் நம்ம சப்வூஃபர் பவர் ஆம்ப் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, எம்எஸ்கே டிஜிட்டல் ஆடியோவுடைய 4 ஃபெட் மோனோ தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நீங்கள் 10 இன்ச்சிலேருந்து 12 இன்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பிரிட்ஜ்டு மோனோவில் கேட்கக்கூடிய அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவுமே தெளிவாக இருக்கும். இப்போது கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கெயின் ஸ்டேஜ் தான் செட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் அவங்க 12 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கெயினை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும், டேரெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா வயர் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ட்ராவல்ஸ் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக் கன்வெர்ட்டர் இல்லாமல் நார்மல் 7805 போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, பாதி படம் ஓடும், மீதி படம் பார்த்தீங்கன்னா அப்படியே போர்டு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இஷ்யூ ஏன் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து டிவிடி எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி பக் போர்டெலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி அந்த பக் போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக அந்த வீடியோ ஃபைல் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரன் ஆகும். 7805 அல்லது 7812 நீங்கள் அது மூலயமா அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும்
உங்களுக்கு இந்த வீடியோ பிளேயரில் பாதி படம் மட்டும்தான் ஓடும், மீதி படம் கண்டிப்பாக ஓடாது. ஏன் அப்படின்னா அது குறிப்பிட்ட ஹீட் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பியரும் பத்தாது. நீங்கள் 7805 நீங்கள் பேரல் பண்ணி போட்டாலுமே ஆம்பியர் பத்தாது. ட்ராவல் செட்டு செய்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் டிவிடி எஸ்எம்பிஎஸோ அல்லது இந்த மாதிரி பக் போர்டோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு கன்வெர்ட்டர் செக்ஷன். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஜிஆரில் கஸ்டமைஸ்டு கன்வெர்ட்டர் தான் எப்பவுமே வாங்கி யூஸ் பண்ணுவோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 to 36 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 36 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸோடைய ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்புட் ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம 4 ஸ்கொயரில் தான் போட்டிருக்கிறோம். ஒரு ஆம்போடைய இன்புட் ஒயர் எவ்வளவு ஹெவியாக இருக்குதோ பவர் சப்ளை இது, அப்போ தாங்க அது நல்ல ஒரு ஆம்பியரையும் வோல்டேஜையும் ட்ரைவ் பண்ணும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு நம்ம வேக்கோ ஒயர் போட்டிருக்கிறோம். ஏன் வேக்கோ ஒயர் போட்டிருக்கோம்னா ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுறதுக்காக. ஆம்போடைய பேக் சைடு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஆம்போட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 6 பின் ஆர்சியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு இருக்கும். இந்த அவுட் என்ன அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு யூஎஸ்பிலேருந்து வர அவுட்டாக இருக்கும். இந்த இன் என்னன்னா அந்த ஆம்பிலேருந்து வரக்கூடிய இன்புட்டாக இருக்கும். அந்த ஆம்புன்ற எதாவது சொல்கிறேன்னா கார் ஆம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய இன்புட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுக்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க டிவிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக ரிவர்ஸ் கேமரா வர மானிட்டர்லேயும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்ம சப்வூஃபர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு டிவிலையும் காட்டுறேன் இதோடைய வியூ எப்படி இருக்குன்றத. இப்போ ஆம்ப் ஆஃபில் இருக்குங்க. நான் இதை வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பேரில் தான் வரும். வந்தவொடனே உங்களுக்கு டேரெக்டாக நான் யூஎஸ்பி போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு யூஎஸ்பியில் உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு இதுலேருந்து வந்த லெஃப்ட் ரைட்டை அவுட்புட் வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆடியோவாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சப்வூஃபர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் வெஹிக்கிளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பேஸ் வர மாதிரி தான் கேட்பாங்க. இந்த ஆம்பும் அதே மாதிரி அவுட்டர் பேஸ் வர மாதிரி தான் நாம் செஞ்சுருக்கிறோம். அவுட்டர் பேஸ் எவ்வளோ தூரம் வரும்னா ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வர தெரிஞ்சிடும். கரெக்டான பேஸ் அவங்க வச்சுருந்தாங்கன்னா பக்காவாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்ப அந்த ஹார்ட்டில் நிற்கிற பஞ்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே இருக்கவே இருக்காது. இருக்கும் ஒரு 30 to 40% இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வெளியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பவர் ஆம்ப் வேணும்னா நீங்கள் நம்மளை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். முழுசாக பார்த்துருந்தா தேங்க்யூ. நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.